ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இங்கே பாருங்கள், இது வந்து நான் கொடைக்கானல்லேருந்து வாங்கிட்டு வந்தேன் மாங்காய். இது வந்து 2 மாங்காயும் வந்து இது பச்சை ஊறுக்காய் தாங்க பார்க்க போகிறோம். பச்சை மாங்காய் ஊறுக்காய். இது வந்து முதல்ல நல்லா வந்து இதெல்லாம் தோலெல்லாம் சீவிட்டு நாங்கள் துருவி எடுத்துகிட்டு வந்து நான் காமிக்கிறேன். பாருங்கள், முதல்ல வந்து இப்போது அந்த 3 மாங்காய் கலவு வந்து 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வந்து வெந்தயம் இது போட்டு நல்லா வறுத்து எடுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். போட்டு நல்லா இடித்து எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், துருவிட்டேன். இப்போ வந்து ஒரு கடாய் வந்து சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெய் போட்டுக்கலாம். கொஞ்சம் தாராளமாகவே போடுங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு, பெருங்காயத்தூள் அப்படியே போட்டுக்கலாம். கருவேப்பிலை, இப்போ வந்து மிளகாய்த்தூள் ஒரு 1.5 ஸ்பூனு. அப்புறம் இது வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம், உப்பு, தனியாத்தூள் 1/4 ஸ்பூன் இது போட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போட்டோம். இப்போ வந்து இங்கே மாங்காய் வந்து அப்படியே துருவிடுக்கிற மாங்காய் அப்படியே போட்டுக்கலாம். மாங்காய் எல்லாம் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கலக்கி விட்டுடலாம். பாருங்கள், மாங்காய் நல்லா வெந்துச்சு. இந்த பவுடர் வந்து போட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பரான மாங்காய் அக்கா ரெடி. பாருங்கள் எப்படி சூப்பராக வந்திருக்கு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்துச்சு. நல்லா இது ஆறின பிறகு பாக்ஸில் போட்டு கண்டெய்னர் போட்டு வச்சுக்கிட்டா உங்களுக்கு எத்தனை மாதம் வச்சாலும் கெடாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா ஆறட்டும். பாக்ஸில் போட்டு வச்சு நல்லா ஆறிச்சு. இது வந்து பாக்ஸில் போட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு 2-3 மாதம் வரைக்கும் சாப்பிட்லாம். இது இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் சொந்தங்களுக்கு எல்லாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.